அத்தை, உங்க புள்ள இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. எனக்கு அது புரியுது. ஆனா என்ன இருந்தாலும் நாம பெத்த புள்ளைய பத்தி நாம தானே யோசிக்கணும். அவருக்கு ஒரு கஷ்டம்னா உங்களால தாங்க முடியுமா சொல்லுங்க? அவர் ஏதோ தெரியாம முதல்ல லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டாரு. அதுக்காக அவருக்கு பொறுப்பை கொடுக்கல, ஓகே. ஆனா வருணும் தானே தப்பு பண்றாரு. அவரை அண்ணாமலை விட்டு கொடுக்காம கூடவே வச்சுக்கலையா? கௌதம்க்கு ஒரு நியாயம், வருணுக்கு ஒரு நியாயமா? இப்ப கூட பாருங்க, வருண் தனியா பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாராம். இது உங்களுக்கு தெரியுமா? நீ என்னமா சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாதே. ஐயோ, உங்களுக்கு தெரியாதா? சாரி அத்தை, ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். நாம எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பம், எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னீங்க. அதான் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். சாரி அத்தை, உங்க ஒற்றுமையை நான் கெடுக்க விரும்பல. நீங்க நான் சொன்னதை மறந்துருங்க. சூப்பர் அனுமதி, கரெக்ட்டா போட்டு விட்டேன். சார், இங்க வருணுங்கிறது யாரு? என் தம்பி தான். சொல்லுங்க. அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார். கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏன்கா இப்படி எல்லாம் பேசுறேன்? அவங்க ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நீயே டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆகாம இதே மாதிரி கௌதமும் புருஷனை பேசியிருந்தா அப்போ உனக்கு தெரியும். நான் அப்பவும் அமைதியா தான் இருப்பேன். நீ இருப்படி, நான் ஏன் இருக்கணும்? நானும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏன் புருஷனை மட்டும் எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. ஏன் அவர் அப்படி என்ன குறைஞ்சு போயிட்டாரு? ஐயோ அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்பவும் இப்படிதான் அண்ணன்கிட்ட ஜாலியா பேசுவேன். ஓ, அவரை அவமானப்படுத்தி பேசுறது உங்களுக்கு ஜாலியா? ஐயோ, அப்ப ஏன் தனியா அவமானப்படுத்தணும்? பேசாம எல்லாரையும் கூப்பிட்டு அவரை அசிங்கப்படுத்தி நீங்க கை தட்டி சிரிங்க. அக்கா, நீ தேவையில்லாம பேசுற. இது ஒரு சின்ன விஷயம். கௌதம் மாமாவே அமைதியா இருக்காரு, நீயே இப்படி எல்லாம் பேசுற? அவர் அமைதியா இருக்கிறதுனால தானே எல்லாரும் அவரை எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இங்க பாருங்க வரும், இன்னொரு தடவை என் புருஷனை ஏன் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அக்கா, என்ன பேசுற நீ? இத்தனை வருஷம் கூட இருக்கிற அவங்கள விட நமக்கு ஒன்னும் பெருசா உரிமை வந்துடாது. அவர் அன்னைக்கிட்ட அவர் விளையாட்டா பேசுறாரு. இதுல நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றது? நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன் புருஷனை யார் பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அனுமதி விடு, நாங்க எப்பவுமே அப்படிதான் பேசிப்போம். என்னங்க பேசுறீங்க? உங்ககிட்ட காசு இல்லைன்னு குத்தி காட்டி பேசுறாரு. இது உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா? வெண்ணிலா, என்னம்மா இதெல்லாம்? எங்க சந்தோஷத்துக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அத்தை. ரெடியா? 1 2 3. சித்தி, இந்த உலகத்திலேயே எங்க அம்மாக்கள் மாதிரி பெஸ்ட் அம்மாவே கிடையாது. அதை நாங்க கர்வமா சொல்லிப்போம். அம்மா, கௌதம் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறான். அவனை நம்பாதீங்க. இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்ததே நான் தான். ஐடியா யார் சொன்னா என்ன? எங்களுக்கு தெரியாதா எங்க பிள்ளைங்க எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு? உங்கள மாதிரி பிள்ளைங்கள எங்க வயித்துல சுமந்தது நாங்க செஞ்ச பாக்கியம். ஓகே, செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வரும், ரெடியா? ரெடி. ரெடி. ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா, பெரியம்மா, 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க. இந்தாங்க. எப்படி சித்தி, சர்ப்ரைஸ் எல்லாம்? தேங்க்ஸ் கண்ணா. நீங்க வேற, இவ்வளோ மாதிரி ஒரு அம்மாவும் சித்தியும் கிடைச்சதுக்கு நாங்க தான் கடவுளுக்கு டெய்லி தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாம்மா, எல்லாருக்கும் அவங்க அம்மா ஸ்பெஷல் தான். ஆனா எங்களுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப ஸ்பெஷல்.
அம்மானா இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க 2 பேரும் தான். எங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை மட்டுமே ஊட்டி வளர்த்துருக்கீங்க. உலகத்துல எத்தனையோ அம்மாக்கள் இருக்கும்போது உங்களுக்கு எங்களை பிள்ளைங்களா அனுப்புன அந்த கடவுளுக்கு ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வருண் சொன்னதுதாம்மா கரெக்ட். அம்மான்ற வார்த்தைக்கு நீங்க 2 பேரும் தான் அழகு. அம்மாங்கிற உலகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உங்கள பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறேன். நிஜமா நீங்க 2 பேருமே கிரேட். நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்களை மாதிரி பெஸ்ட் அம்மாவா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அத்தை, வார்த்தையில வேணா உங்களை அத்தைன்னு கூப்பிடலாம். ஆனா நீங்க எங்களை ஒரு அம்மா மாதிரி தான் பாத்துக்கிறீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உங்க மகளா பிறக்க ஆசைப்படுறேன். சித்தி, வருண் சின்ன பையன். அப்பா அவனுக்கு நடந்ததெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போய் எங்களுக்காக பட்ட கஷ்டம், அந்த சூழ்நிலையில இவ்வளவு குற்ற உணர்ச்சியோட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் சித்தி என் ரோல் மாடல். நீங்க தான் இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும்னு கத்து கொடுத்தீங்க, எப்படி உழைக்கணும்னு கத்து கொடுத்தீங்க, தப்பு பண்ணா எப்படி திருத்தணும்னு கத்து கொடுத்தீங்க. இன்னும் கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே நீங்க தான் சித்தி அம்மா. தேங்க்ஸ் கண்ணா. இத பார்க்கும்போது எவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கு தெரியுமா? கௌதம் அன்னைக்கும் வருண் அண்ணாமலைக்கும் செஞ்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காது. 2 பேரும் கலை கட்டிங்கப்பா. அதெல்லாம் சரி, போட்டியில யார் ஜெயிச்சாங்க? யாருக்கு அதிக பாசம் இருக்கு அத சொல்லுங்க. இதுல என்னமா சந்தேகம்? கௌதம் தான்.